வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ பாயிண்ட் ட்ராக்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ட்ராக்கில் பார்த்து விண்டோஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். க்ளவுட் ட்ராக்கர் பார்த்துச்சு. பாயிண்ட் ட்ராக்கர்னால் என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட் ட்ராக்கரில் நம்ம வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்டு தான் பண்ண போகிறோம். பட் விண்டோவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட் ட்ராக்கர். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆடு ட்ராக்கர் பாயிண்ட்டுன்னு இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு போய் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஷார்ப்பான இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு இந்த புள்ளிலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை கண்ணு மூடில் நான் வீடியோ பார்த்துட்டேன். கண்ணு மூடாமே தெரிஞ்சு. ஸோ அதனால் என்னால் இதை ட்ராக் பண்ண முடியும். கண்ணை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த கண்ணை ட்ராக் பண்ண முடியும். பட் எதை யூஸ் பண்ணுறேன்னா விண்டோ யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் விண்டோ வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, விண்டோ நான் வச்சுக்கிறேன். விண்டோ வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. விண்டோவை நீங்கள் மறந்துடுங்க. சரிங்களா, நீங்கள் விண்டோ போடாமல் இருக்கலாம். நீங்கள் இதை வந்து மறந்துடுங்க. நீங்கள் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இதை வந்து பாயிண்ட் வைக்கிறீங்க. ஓகேங்களா, பாயிண்ட் வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ட்ராக் ஓகே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பேக் வந்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா நான் பாயிண்ட் ட்ராக்கில் வச்சுக்கிறேன். பாயிண்ட்டு கண்ணில் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே செலக்டில் இருக்குது. இது நீங்கள் மறந்துடுங்க. அது வந்து இதுக்கு ரிலேட்டடாக இது வந்து மூவ் ஆகும். இது எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதெல்லாம் இங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா, இது ஒன்றும் ட்ராக் ஆக போகிறதில்ல. இந்த பாயிண்ட்டு தான் ட்ராக் ஆகுது. மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது நான் கூட தலைமையில் கூட நான் இதை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கண் இந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்கும். இதெல்லாம் வந்து ரொட்டேட்லாம் ஆகாது. இந்த ரவுண்டு வந்து ரொட்டேட்லாம் ஆகாது. நம்ம இதை எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். தலைமையில் காமெடியாக இருக்கும். நீங்கள் இந்த குழந்தையோட பேர் வந்து தலைமையில் எழுதிக்கலாம். அந்த கேம்லாம் பார்த்துருப்பீங்க டிக்டாக்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் பண்ணலாம். நீங்கள் இதை தான் போடணுன்னு கிடையாது. இந்த பாக்ஸை கூட போடலாம். இந்த பாக்ஸை கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுவும் சேர்ந்து ஆக்சுவலாக அது செலக்ட் ஆகலை. ஓகே, நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஏன்னா இப்போ இது எடுத்துக்கல. அந்த ட்ராக்கோட இது பேத்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கல. ஸோ அது நீங்கள் முக்கியமாக அதை நீங்கள் கவனிக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னா, பேக் வந்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பாயிண்ட் போடாமல் நீங்கள் ட்ராக்கு ப்ளே பண்ணிங்கன்னா நோ ட்ராக்கர் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, அது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது ரீசெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெட் பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், நோ லைவ் ஃபியூச்சர் டு ட்ராக்னு வந்துருச்சு. ஏன்னா வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கீயும் இல்லை. ஸோ நீங்கள் கீ வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே தான் வைக்கணும்னு இல்லை, கண்ணில் தான் வைக்கணும்னு இல்லை. இப்போ நான் எங்கே வைக்கிறேன், மூக்கில் வைக்கிறேன். ப்ளே பண்ணுவோம். மூக்குக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் ஆகுது. அதே மாதிரி பேக்கில் ட்ராக் பண்ணிக்குவோம். பாதியிலேருந்து தான் ட்ராக் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மூக்குக்கு ஏற்ற மாதிரி இப்போ ட்ராக் ஆயிடுச்சு. வாயில் வச்சிங்கன்னா அது நாக்கு வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ட்ராக் ஆகாது. சரி, ஓகே. இப்போ டெலீட் பண்ணிட்டு திரும்ப நாக்கில் வச்சு பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். அதுவே மூக்கு எடுத்துக்கிச்சு. இல்லை, அது டெலீட் ஆகல போல். ரீசெட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டு நாக்கில் வைக்கிறேன். ப்ளே பண்ணுறேன். ஓகே, அது எடுத்துக்கல. சரியான பாயிண்ட்டு கிடைக்கவில்லை அதுக்கு. ஸோ இதுதான், நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை அதுக்கப்புறம் இந்த பேத்தை வச்சுக்கலாம். அது மூலமாக நீங்கள் வந்து இங்கே ட்ராக் பண்ணி இப்போ இது வந்து இப்படின்னு மூவ் ஆச்சுன்னா அதே மாதிரி அங்கே மூவ் ஆகும். நீங்கள் அங்கே வந்து கலரிங் கொடுத்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது வந்து பாயிண்ட் ட்ராக்கர்னால் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்தாச்சு. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.